கலிந்த ஜாந்த ஸ்தித கால்யஸ்ய பணாக்ர ரங்கே நடன பிரியந்தம் தத்புச்ச ஹஸ்தம் சரதிந்து வக்திரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது பால முகுந்தாஷ்டகத்துல 6வது பாட்டு. நாம இன்னைக்கு கிருஷ்ணர் எபிசோட் 15 பார்க்க போறோம். வேணுகானம். கிருஷ்ணர் தன்னோட தோழர்களோட மாடு மேய்க்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போறார். அங்க அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். அவர் புல்லாங்குழல் வாசிக்கிற அழக பார்த்து எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் வாசிக்கிற புல்லாங்குழல்ல இருந்து வர நாதத்துல, அந்த இசையில அங்க இருக்க ஆயர்கள், மாடு, ஆடு, கண்ணுக்குட்டி, பட்சிகள், மயில், மான், அங்க இருக்க அத்தனை விலங்குகளுமே மெய் மறந்து நின்றுடுறது. அது மட்டும் இல்ல, அங்க ஓடுற யமுனை நதியுமே மெய் மறந்து மேல போகாம அப்படியே சுத்தி சுழலா அதே இடத்துல சுழண்டு கிருஷ்ணரோட காலை சுத்திக்கிறதா பாகவதம் சொல்றது. கிருஷ்ணர் காட்டுல வாசிக்கிற வேணுகானம் பிருந்தாவனத்துல இருக்க எல்லாரு காதலையுமே கேட்கறது. அதை கேட்டு எல்லாருமே மெய் மறந்து போறாங்க. தேவகானம்னா என்னன்னு தெரியாத அந்த ஆய்குலத்து மக்கள் அப்படி ஒரு இசைய இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. அதை கேட்டு ரொம்ப மயங்கி போயிடுறாங்க. அவர் இசைக்கிறத கேட்கறதுக்காக வானத்துல யக்ஷர்கள், கந்தவர்கள் எல்லாருமே கூடினதா பாகவதம் சொல்றது. கிருஷ்ணர் அப்படின்னாலே நம்மளுக்கு 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒண்ணு, அவரோட தலையில சூடி இருக்கிற மயிர்பீலி, இன்னொன்னு அவர் கையில வச்சிட்டு இருக்க புல்லாங்குழல். மகாபாரதத்துல இருக்கிற நிறைய மெயின் கேரக்டர்ல கிருஷ்ணரும் ஒரு மெயின் கேரக்டர். ஆனா பாகவதத்துல கிருஷ்ணர் தான் ஹீரோ. மகாபாரதத்துல இருக்கிற கிருஷ்ணர் கிட்ட புல்லாங்குழல் இல்ல, ஆனா பாகவதத்துல இருக்கிற கிருஷ்ணர் கிட்ட புல்லாங்குழல் இருக்கு. புற்குழல் அதுதான் மருவி பின்னால புல்லாங்குழலா மாறி இருக்கு. அதுக்கு ஒரு அழகான தமிழ் பேர் இருக்கு, வேய்க்குழல். ரொம்ப அழகா ஊத்துக்காடு 2 பாட்டு இதுல பாடியிருப்பார். ஒரு பாட்டு குழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேது எனக்கு ஏதடி அப்படின்னு ரொம்பவே அழகான ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு ரொம்பவே ஃபேமஸான பாட்டு, அலைப்பாயுதை கண்ணா. அது 2மே கிருஷ்ணரோட குழலை பத்தி பெருமையா பேசுற பாட்டு. கிருஷ்ணரோட அந்த வேய்க்குழல் நாதத்தை கேட்டு அங்க இருக்க உயிரினங்கள் எல்லாமே அசையாம நின்றுடுறது. காத்து கூட நின்று போறது. ஆனா அங்க இருக்க மரம் எல்லாம் சிலிர்த்து போய் தன்னோட இலையும் பூவையும் அப்படியே கொட்டிடுறதா நிறைய ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்காங்க. அப்படி ஒரு மயக்கிற தன்மை கிருஷ்ணரோட வேணுகானத்துக்கு இருந்தது. கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் அசோசியேட் பண்ணி நிறைய பேர் இருக்கு. வேணுகோபாலன், முரளிதரன், முராரி, வம்சி அப்படின்னு இன்னும் நிறைய பேர். கிருஷ்ணரோட கைக்கு இந்த புல்லாங்குழல் எப்படி வந்தது அப்படிங்கறதுக்கு நிறைய கதை இருக்கு. பரமசிவனார் முதல் முறையா குட்டி கண்ணனை பார்க்க வரும்போது புல்லாங்குழல் கொண்டு வந்ததா பாகவதம் சொல்றது. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருக்கு இந்த புல்லாங்குழலை வாசிக்க கத்து கொடுத்தது சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லுது. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது புல்லாங்குழல் வாசிக்கிறதும் தெரியாம இருக்குமா என்ன? எல்லா தெய்வத்தோட கையிலயும் இசைக்கருவி இருக்கிறத நம்ம பார்த்தது இல்ல. ஒண்ணு சரஸ்வதியோட கையில இருக்கும், இன்னொன்னு கிருஷ்ணரோட கையில தான் இருக்கும். மூங்கில் நிறைய இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னா இத நம்ம எப்பவுமே கேட்கலாம். அங்க இருக்க அந்த மூங்கில வண்டு தொலைக்கும். அது வழியா காத்து போய் ரொம்ப இனிமையா ஓசை கேட்கும். ஒரு மூங்கில செய்யப்படுறதுதான் புல்லாங்குழல் அல்லது புற்குழல் அல்லது வேய்க்குழல். மூங்கில் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டியூப் மாதிரி தான், அதுதான் புல்லாங்குழல் இல்லையா? அதுல ஒரு பக்கம் ஒரு ஓட்டையும் இன்னொரு பக்கம் 7 ஓட்டையுமே இருக்கும். அது நம்ம உடம்புல இருக்க 7 சக்கர நிலைகளை குறிக்கிறதா பெரியவங்க சொல்லுவாங்க. கிருஷ்ணர் தங்கிட்ட 3 விதமான வேய்க்குழலை வச்சிட்டு இருந்தார். ஒண்ணு வேணு, அது ரொம்ப குட்டியான புல்லாங்குழல், அவரோட இடுப்புல சொருகிட்டு இருக்க குழல். அது தவிர அவர் இன்னும் 2 குழல் வச்சிட்டு இருந்தார். ஒண்ணு முரளி, இன்னொன்னு வம்சி. சோ இந்த 3 குழல் மட்டும்தான் அவர் வாசிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் இன்னொரு குழலும் வச்சிருந்தார். அந்த குழலை அவர் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இசைச்சார். அந்த ஒருத்தர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அது ராதை தான். ராதைக்காக மட்டுமே அவர் வாசிச்ச அந்த குழலுக்கு பேர் மகானந்தா. அதுக்கு வேற இன்னொரு பேரும் இருக்கிறதா சொல்லுவாங்க, சந்திர கிலா. ரொம்ப இனிமையான பேர். அந்த மகானந்தால அவர் வாசிக்கும் போது ராதையோட மனம் உருகி கிருஷ்ணரை தேடி ஓடி வருவாங்க. பெரியவங்க எல்லாருமே ஒண்ணு எப்பவுமே சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணரோட சிலை நம்ம வீட்டுல இருக்கும் போது அவர் வாயில அந்த குழலை வச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கக்கூடாது, கண்ணன் ஊதிண்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு சொலவடையே இருக்கும். நம்ம எல்லாருமே அந்த
வேய்க்குழல் மாதிரிதான் இருக்கணும். வேய்க்குழல்ல எதுவுமே இல்ல, அதுல வெறும் ஒரு 7 ஓட்டை இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுக்கு 9 ஓட்டை இருக்கா மாதிரி வேய்க்குழல் மாதிரி வெறுமையா இருந்தா நம்ம மூலமா என்ன நடத்திக்கணுமோ அதை கிருஷ்ணர் கண்டிப்பா நடத்திப்பார். அந்த அளவு நம்மளால அப்படி வெறுமையா இருக்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கு இருந்ததா எல்லாருக்குமே தெரியும். அது தவிர அவரோட கையில சக்கரமும் இருந்தது. அது தவிர இந்த புல்லாங்குழல், சக்கரம் போயிட்டு திருப்பி கிருஷ்ணரோட கைக்கு வந்துரும். ஆனா இந்த புல்லாங்குழலும் சரி, இந்த சங்கும் சரி, அவரோட கைய விட்டு போனதா எங்கேயுமே இல்லவே இல்லை. அதை எடுத்து எப்பவும் ஊதுவார், அத இல்லைன்னா கையில வச்சுட்டு இருப்பார். அந்த சங்கும் அந்த புல்லாங்குழலும் வேய்க்குழலும் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட திருவாய் அமிர்தத்தை உணர்ற பாக்கியம் ரெண்டுமே செஞ்சிருக்கு. இத ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லுவா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்திருக்குமோ சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு ஆண்டாள் அந்த பாஞ்சசன்ய சங்க கிட்ட கேக்குற. அதே மாதிரி நம்மளும் அந்த வேய்க்குழல் கிட்ட கேட்கணும். நிஜமாவே கிருஷ்ணரோட வாய் அமிர்தம் எப்படி இருந்தது, அந்த பவட உதடுகளோட வாசனையை அது மட்டும்தான் அனுபவிச்சிருக்கு. சில காலத்துக்கு அப்புறம் அந்த வேய்க்குழலை வாசிச்சதா எங்கேயுமே சொல்லல. ராதை இருந்த போது கிருஷ்ணர் அந்த துக்கம் தாங்காம தன்னோட வேய்க்குழலை உடைச்சிட்டதா சொல்லுவாங்க. இப்பவும் நிறைய இடத்துல அந்த வேய்க்குழல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடுற எக்ஸ்பெடிஷன் எல்லாம் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. கிருஷ்ணரோட இதயம் ஜெகநாதருக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த வேய்க்குழல எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தேடுறவங்க நிறைய பேர் இன்னும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க. கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல 2 உருவம் தோணும். ஒண்ணு குட்டியா இருக்க வெண்ணெய் சாப்பிடுற நவநீத கிருஷ்ணர், இன்னொன்னு திருபங்க தோரணையில நிக்கிற கிருஷ்ணர். இடது கால பூமியில ஊனிண்டு அதுக்கு குறுக்கா வலது கால மடிச்சு வச்சு முழங்காலையும் இடுப்புலயும் கழுத்துலயும் ஒரு நெளிவோட இருக்கு கிருஷ்ணர். தலையில மயிர் பீலியோட, கழுத்துல வைஜெயந்தி மாலையோட, இடுப்புல பீதாம்பரத்தோட இருக்க கிருஷ்ணர். பாதி மூடிய விடிகளோட புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணர். இது கிருஷ்ணரோட ஐக்கனோகிராபி. கிருஷ்ணரோட படம் நிறைய பேர் வீட்டுல இந்த திருபங்க தோரணையில நிக்கிற கிருஷ்ணரா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா கோயிலையுமே இந்த கிருஷ்ணர் சிலை பாக்குறதுக்கு கிடைக்கும். இஸ்கானோட எல்லா கோயிலையுமே கிருஷ்ணர் இந்த திருபங்க தோரணையில தான் நின்றுருப்பார். இது கிருஷ்ணரோட ரொம்ப ஃபேமஸான ஐக்கனோகிராபி. கிருஷ்ணர் உண்மையா இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற டிபேட் எல்லாம் நிறைய இடத்துல எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கு. கிருஷ்ணரோட வேணுகானம், அந்த நாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப இருக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்ப சயின்ஸ் ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. சின்ன வயசுல பிசிக்ஸ்ல இதை படிச்சிருக்கும். சவுண்ட் வேவ்ஸ் எப்பவுமே சுத்தின்டே இருக்கும், அதுக்கு அழிவே இல்ல. கிருஷ்ணர் வாசிச்ச அந்த குழலோட நாதமும் அந்த கானமும் சவுண்ட் வேவ்ஸா நம்ம பூமியை சுத்தி இருந்துகிட்டுதான் இருக்கும். வேதம் ஏன் எழுதப்படாம வாய் வழியா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன். அந்த மாதிரி கிருஷ்ணரோட வேணுகானமும் நம்ம பூமியை சுத்தி ஒலி அலைகளா இன்னும் இருந்துட்டுதான் இருக்கு. அதை ஐசோலேட் பண்ற டெக்னிக் தெரிஞ்ச உடனே அந்த சமயத்துல நம்ம இருக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சதுன்னா நம்மளால கிருஷ்ணரோட அந்த வேணுகானத்தை கண்டிப்பா கேட்க முடியும். இன்னும் கிருஷ்ணரை பத்தி நிறைய பார்க்கலாம் அடுத்து வர எபிசோட்ஸ்ல.